இந்த வீடியோவில் பார்த்தோம்னா டிராக்டர் ஒன்று சேலுக்கு இருக்குது. அந்த டிராக்டர் பற்றி டீட்டெயில் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். என்ன டிராக்டர்னு பார்த்தோம்னா பவர் ட்ராக். அதுலேயும் மாடல் பார்த்தீங்கன்னா Euro 47 அப்படிங்கிற டிராக்டர் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வண்டி எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இந்த வண்டி சொல்லியிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஓனர்கிட்டே இருக்குது. தேவைங்கிறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி மீதி இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெளிவாக கேட்டுக்கலாம். இந்த வண்டியோட மேனுஃபேக்சரிங் இயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 2021. இந்த வண்டி எப்போ வாங்கியிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 2021 வந்து வாங்கியிருக்குது. ஆர்டிஓ எப்போ போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 2022 தான் ஆர்டிஓ வந்து போயிருக்குது. அப்போ இந்த வண்டி மாடல் என்னன்னு அப்படின்னு கேட்டோம்னா 2021 லாஸ்ட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2022 ஃபர்ஸ்ட்டு. வண்டி நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா TN 28 CZ 3283. இந்த வண்டிக்கு ஓனருங்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓனர் தான். இப்போ வாங்கினா தான் செகண்ட் ஓனர். வண்டியோட மேனி அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாவே தெளிவாக இருக்குது. அதில் வந்து எந்தவித குறையுமே சொல்ல முடியாது. வண்டியோட டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா புதுசு என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷனில் தான் இருக்குது. 90 காசு 95 காசு அந்த கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. 4 டயருமே பார்த்தீங்கன்னா புதுசு என்னவோ அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பொதுவாக நம்ம இந்த மாதிரி வண்டி வாங்குறப்ப புரோக்கர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த வண்டி பக்காவாக பொருத்தமாகும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஒரு சின்ன வேலை கூட இல்லை, எல்லாமே இவங்களே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்ஜினில் சின்ன ஒரு ஆயில் லீக்கேஜ் கூட எதுவுமே இல்லை. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4மே கிட்டத்தட்ட புது டயர் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாத நம்ம டாப்பு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் டாப்பு, அதாவது சதுர டாப் தான் போட்டிருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டியூல் கிளர்ச் ஆப்ஷனில் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலருக்கு வந்து சரியாக வந்து செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாத அந்த ரெக்க கலப்பை அப்படிங்கிறதுக்கும் செட் ஆகும். ரெக்க கலப்பை ஏன் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பின் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி கொடுத்துருக்கறனால வந்து நம்ம சுழல் கலப்பை வந்து போடுறதுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா PTO அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ரெண்டுலையுமே இருக்குது. அதாவது ரிவர்ஸ் ப்ளஸ் ஃபார்வேர்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ப்ளஸ் டியூல் கிளர்ச்சியோடு இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ரொட்டேட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொட்டேட்டர் யூஸ் பண்ணதுனால சேத்துல இறக்கிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டே வேணாம். சேத்துல வந்து சுத்தமாக இந்த வண்டி இறங்கவே இல்லை. ரொட்டேட்டர் தவிர இந்த வண்டிக்கு வேறு எந்த விதமான கல்டிவேட்டருமே யூஸ் பண்ணி அவங்க இது வரலுமே விவசாயம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து புது பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எக்ஸிட் பேட்டரி, ரெட் பேட்டரி தான் போட்டிருக்காங்க. இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 பிளேடு ரொட்டேட்டர் வந்து ஃபுல் பிளேடு அப்படியே இருந்தாலும் 3.25 அளவுக்கு தான் போகுது. பிளேடு கொஞ்சம் குறைஞ்சா 3.25, அதாவது மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 3.25 to 3.25 அளவுக்கு தான் போகுது எந்த விதமான நிலப்பரப்பில் இருந்தாலும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் 350 மணி நேரமே ஓடல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா 349 மணி நேரம் தான் முழுசாகவே ஓடி இருக்குது. இன்னும் ஒரு ஹவர் ஓடினா தான் 350னே சொல்ல முடியும். வண்டி வந்து இவ்வளோ கம்மியாக ஓடி இருந்தாலும் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமுக்கு பண்ணியிருக்காங்க. அதுவும் கம்பெனிலே தான் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் நீங்கள் ஃபோன் பண்ணி நேராக தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனில் தான் வருது. அதனால் நமக்கு ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பம்ப் தான் இருக்குது. அதனால் வந்து நமக்கு வந்து ஏர்லாக் ஆகும், நம்ம டீசல் ட்ரை ஆகி ஓட்ட போகிறோம், ஏர்லாக் ஆகிரும் அப்படிங்கிற பயம்லாம் தேவையில்லை. இது நார்மலான லிஃப்ட் பம்பு தான். இப்போ வர வந்து மைக்ரோ பம்போ எலக்ட்ரானிக் பம்போ கிடையாது. இதனால் வயலில் வர்றப்ப டீசல் ட்ரை ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாத நம்ம வாக்கில் ஃப்ரீயாக ஓட்டலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் மற்றும் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி எப்போனாலும் கேட்டுக்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 27/1/2026. நம்ம வந்து ஃபோன் பண்ணுறப்ப இந்த டைம்லேருந்து ரொம்ப நாள் தள்ளி ஃபோன் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்குள்ளார ஃபோன் பண்ணுற மாதிரியா இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நன்றி, வணக்கம். நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.